சேர்ந்திருந்தால் திருவோணம். கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேர்ம நேரும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ ஒண்டிப்புத்தூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தது எப்படின்னா ஒரு 2 10 இன்ச்சு ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் மொத்தம் கேட்டிருந்தார். அவருக்காக நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 75% வரைக்கும் முடிய ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவர் வந்திருந்தார். வந்து நமக்கு பார்த்துட்டு எனக்கு 2 10 இன்ச்சு 2 8 இன்ச்சு ட்ரை பண்ணுற மாதிரி 4 சேனலாகவே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணதில் திருப்பி ரிமூவ் பண்ணி 2வது ஒரு ஸ்டீரியோ போர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை இப்போ 4 சேனல் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து குமார். அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் அவர் கேட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். எந்த ஹம்மிங் நாய்ஸ் இல்லாமல் நீட்டாக ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தார். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதில் எல்லா ஹம்மிங் நாய்ஸும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃப்ரண்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பவர் இண்டிகேஷன் லைட்டு நம்ம ரெட் கலர் கொடுத்துருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல், இது ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல். இது ட்ரிபிள் கண்ட்ரோல், இது பேஸ் கண்ட்ரோல். ரெண்டுக்கும் காமனாக ஒரே பேஸ் கண்ட்ரோல். பேஸ் ட்ரிபிள் வந்து காமனாக வேலை செய்யும். இது வந்து யூஎஸ்பி சுவிட்சு. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆகும். இந்த டிவிங்கிற லைனில் பின்னாடி ஆக்ஸ் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். டிவிடிங்கிற லைன்லேயும் ஆக்ஸ் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பகாரியாவில் ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறோம். பிக் ஐசி போட்டு பிக் போர்டு இது. இதில் கொஞ்சம் எஃப்எம் வந்து ஓரளவுக்கு கிளியராக கிடைக்கும். ரொம்ப கிளியரானு சொல்ல முடியாது. எஃப்எம் பொறுத்த வரைக்கும் கிளியரன்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். நமக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி சிக்னல் ரிசீவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எஃப்எம் வந்து கிளியராக கிடைக்கும்.
இதில் கட்போர்டு இருக்குது. அதில் எஃப்எம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அரசலாக இருக்கும். அதை விட கொஞ்சம் இது பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரண்ட் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு வந்து தனித்தனி கண்ட்ரோல் கேட்டிருந்தார். அதாவது ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு கண்ட்ரோலும் இன்னொரு லெஃப்ட் ரைட்டுக்கு தனி கண்ட்ரோலும் கேட்டிருந்தார். அதனால் நம்ம இந்த இடத்துல பேலன்ஸுங்கிற இடத்துல ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ரிமோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பவும் கொடுக்குற இந்த ரிமோட் தான். குவாலிட்டியான ரிமோட் நம்ம கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக் சைடு வியூ. பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குறதுக்காக நல்ல குவாலிட்டியான மென்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். தேவராஜ் கேபிள் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வந்து ஃபியூஸ் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஹோல்ஸ் இருக்காது. நம்ம ட்ரில் பண்ணி நம்ம இது வந்து ஃபியூஸ் ஹோல்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல், இது ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். இது ஆக்ஸ் இன்புட்டு, 3 ஆக்ஸ் இன்புட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்டில் வந்து 3-வே சுவிட்சில் டிவிடிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது லைன் கொடுத்தீங்கன்னா அதில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். டிவிங்கிற ஆப்ஷனை அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிடிஹெச்ங்கிற இடத்துல வந்து நம்ம யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர ஆக்ஸ் இன்புட்டு கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் லைனுங்கிற மோடு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஆண்டனா வயரு, எஃப்எம்க்கான ஆண்டனா வயர் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு வியூ. இப்போ நம்ம இன்டீரியர் வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24/0/24 5 ஆம்பியர், 12/0/12 12/0/12னு 2 டாப்பிங்கில் 2 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 2 ஆம்பியர் 2 ஆம்பியர். ரெக்டிஃபையர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு ஒன்றும் 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12/0/12 ரெக்டிஃபையருக்காக நம்ம 2 1 ஆம்ஸ் டயோடு போட்டு 9 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் ஃபேனுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பவர் இண்டிகேஷன் எல்இடிக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12/0/12 டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையருக்காக 2 1 ஆம்ஸ் டயோடும் 1025 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்றும் 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து அல்ட்ரா டிஜிட்டலில் 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் கேட்டிருந்தார், அதுக்காக நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 4 சேனலாக மாற்றினால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரிலே வந்து .bcbயில் போட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனாக இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து ஸ்டீரியோ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்டாடியோட ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். 52001943 பேர் போட்ட ஸ்டீரியோ போர்டு தான் இது. 2 ஸ்டீரியோ போர்டும் சேம் ஒரே கம்பெனி தான். இதோட ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம 2-3 ஒரு 4-5 ஆம்புக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்குது. பிடி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டலோட பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பேஸு நல்ல லெஃப்ட் ரைட்லையும் நல்ல பேஸ் இருக்குது உங்களுக்கு. ட்ரிபிளும் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிக் ஐசி போட்ட யூஎஸ்பி போர்டு. உங்களுக்கு இந்த போர்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, பேக் டெப்த்து. ஆனால் இதோட ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பக் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பியோட பவர் சப்ளைக்காக 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இன்டீரியர் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் வயரிங் வந்து நீட்டாக பண்ணியிருக்கிறோம். வயரிங்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பவர் சப்ளைக்கு வந்து நம்ம ஸ்பைரல் வயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 230 வோல்ட் ஏசி இன்புட் வரதுனால அந்த இடத்துல நம்ம ஸ்பைரல் வயர் யூஸ் பண்ணிக்கிறோம், ஸ்பைரல் சிலிவ் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டீரியர் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்லனா கால் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.